ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 5 எபிசோடு 112 நம்ம பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே எ பிளேஸ் டு ரிட்டர்ன் டு அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 3 டெய்ல்ஸ் பண்ண நாச வேலைகளை காட்டுவாங்க. யாமட்டோ கிரியேட் பண்ண கேம்ப்ல காட்டுவாங்க. எல்லாருமே சேஃபாக இருப்பாங்க. சக்குரா ஈனோக்கு ட்ரீட் பண்ணுவா. மனசுக்குள்ள என்னால் என்ன பண்ண முடியுமோ என் பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணுவா. நருட்டோ சக்குரா கிட்ட யுகிமாரு எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்பான். இப்போதைக்கு ஷீசுனே தான் அவனை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சக்குரா. ஷீசுனே, கக்காஷி, யாமட்டோ அப்புறம் ஹினாட்டாவும் அந்த ரூம்ல தான் இருப்பாங்க. ஹினாட்டா ஹெல்ப் பண்ணிட்டு அவளோட பியாக்குகன் யூஸ் பண்ணி சக்ரா பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆவா. அவனோட சக்ரா நெட்வொர்க்ல ரொம்பவே மோசமா இருக்கு அப்படின்னு. ஆமா, ரொம்பவே மோசமான டேமேஜஸ் நடந்திருக்கு. ட்ரீட்மெண்ட் பண்ணியும் கூட அவனை திரும்ப நார்மல் ஆக்குறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் அப்படின்பாங்க சீஜுனே. பார்க்க போனா 3 டெய்ல்ஸை கண்ட்ரோல் பண்ண அந்த பவர் இருக்கு இல்லையா, அதை இவன் உடம்பு தாங்கல அப்படின்னு சீஜுனே சொல்லவும் அந்த ஜுட்சு இவனோட வாழ்நாள குறைச்சதான்னு சொல்லி கேட்பாரு கக்காஷி. அப்படியும் சொல்லலாம் அப்படின்ட்டு ஃபுல் பாடியும் எக்ஸாமைன் பண்ணாம எதையும் சொல்ல முடியாது கன்ஃபார்மா. ஆனா இதுக்கப்புறமா அந்த அளவுக்கான பவரை இவன் திரும்ப யூஸ் பண்றதுங்கிறது கஷ்டமான விஷயம் அப்படின்பாங்க. 3 டெய்ல்ஸை ஹேண்டில் பண்றதுக்கு கடைசி நம்பிக்கையா இருந்தது இந்த பையன் தானா அப்படின்பாரு யாமட்டோ. கக்காஷி இந்த பையனோட நன்மைக்கு இதுவே நல்லதுதான் அப்படின்பாரு. எல்லாருமே வெளியே வந்திருப்பாங்க. சீஜுனே கிட்ட அவன் எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்பான் நருட்டோ. இப்போதைக்கு அவன் வாழ்றான், இப்ப தூங்கிட்டு இருக்கான், அவ்வளவுதான் சொல்ல முடியும் அப்படின்பாங்க சீஜுனே. நருட்டோவும் சக்குராவும் உள்ள போய் யுகிமாருவை பார்ப்பாங்க. எப்படியும் இந்த பையன் நல்லா இருக்கானே அப்படின்பா சக்குரா. நருட்டோ ஆமான்ட்டு, ஆனா அதுல எந்த நன்றியுமே எனக்கு சேராது. கடைசி வரைக்குமே அவனுக்குன்னு ஒரு ஹெல்ப் என்னால பண்ண முடியல. முட்டாள்தனமா அவனை பத்தி யார் நினைக்கிறாங்களோ அதான் அவன் திரும்பி போறக்கான இடம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அவன் கண்ணு முன்னாடியே அவன் திரும்பி போறக்கான இடத்த அவன் இழந்தான் அப்படின்னு நருட்டோ சொல்லிட்டு இருக்கும் போதே சக்குரா அது ஒன்னும் உன் தப்பு இல்ல அப்படின்பா. இல்ல அப்படின்பா. யுகிமாரு சொல்லியிருப்பான் இல்லையா, நீ தான் நான் திரும்பி வரக்கான இடம், அப்புறம் நான் தான் நீ திரும்பி வரக்கான இடம் கூரன் அப்படின்னு யுகிமாரு சொல்லவும், நிஜமா தான் சொல்றியா, எப்பவுமே நான் உன் கூடவே இருப்பேன், உன்னை பத்தி மட்டும் தான் நினைச்சிட்டு இருப்பேன் அப்படின்னு கூரன் சத்தியம் பண்ணிருப்பா. நானும் எப்பவுமே உன்னை நினைச்சிட்டு இருப்பேன், இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி அப்படின்னு இருப்பான் யுகிமாரு. அதை திங்க் பண்ணி பார்த்த நருட்டோ செம கடுப்பாவான். சக்குரா நருட்டோன்ட்டு பார்க்கும் போதும் கூட யுகிமாரு கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பான் நருட்டோ. யுகிமாருவோட கண் கலங்கி இருக்கும். கக்காஷி கிட்ட காட்டுவாங்க. கட்சுயு லேடி சுனாடே கிட்ட நடந்த விஷயங்களை ரிப்போர்ட் பண்ணோம், சுனாடே அவங்கள திரும்பி வர சொல்லிரு அப்படின்பாங்க. நிஜமாலும் தானான்னு கட்சுயு கேட்கவும், வேற வழி இல்ல, அவங்களால இதுக்கப்புறமும் மிஷனை கண்டினியூ பண்ண முடியாது. அதுன்னு மட்டும் இல்லாம அந்த பையன் 3 டெய்ல்ஸை கண்ட்ரோல் பண்ற பவரையும் இழந்துட்டான். ஒரோச்சிமாருனால இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது, இப்போதைக்கு பின்வாங்கிடலாம், அப்புறமா ஏதாவது புது பிளானோட வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது கட்சுயு ஒரோச்சிமாரு மட்டுமே 3 டெய்ல்ஸை அடைய விரும்புறான்னு இல்லைன்னு சொல்லி கட்சுயு சொல்லவும், நம்ம ஆளுகனாலேயே ஒன்றும் பண்ண முடியல, அக்காட்சுக்கியை சேர்ந்தவங்க போனாலும் அது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். உடனே ரீப்ளேஸ் பண்ற மாதிரி சில ஷினோபிஸை நான் அனுப்பிச்சு விடுறேன், அவங்க போனதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் கிளம்பி வர சொல்லு அப்படின்னு சுனாடே சொல்லவும் சேரிங்கும் கட்சுயு அந்த விஷயத்தை கட்சுயு சொல்லவும், கக்காஷி இதை பத்தி எல்லாத்துக்கிட்டையும் உடனே சொல்றான் அப்படின்பாரு. நமக்கு லேடி ஹொக்காகே புது ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்மள ரிலீஃப் பண்றதுக்கு டீம் வரவும் இந்த மிஷனை அபார்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு கக்காஷி சொல்லவும் எல்லாருமே ஷாக் ஆவாங்க. இவ்வளவு சடனாவான்னு கேட்பான் சாய். ஆனா 3 டெய்ல்ஸ் எப்படி விட்டுட்டு போக முடியும்னு கீபா கேட்கும் போது, அதுக்காக தான் ரிலீஃப் டீம் வராங்க, அவங்க 3 டெய்ல்ஸ் மேல ஒரு கண்ணை வச்சிருப்பாங்க அப்படின்னு யாவட்ட சொல்லும் போது, ஆனா அப்படின்னு கீபா சொல்ல வரும்போது, நம்ம இங்கே இருந்தா கூட நம்மளால எதுவும் பண்ண முடியாது, எல்லாத்துக்கும் அடிபட்டு இருக்கு, இப்போதைக்கு நம்ம கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸை கொண்டு போய் கொடுத்தோம்னா புது பிளான் போட்டு எக்ஸிக்யூட் பண்றது தான் நல்லது அப்படின்னு சீசனே சொல்லவும் கீபா யோசிப்பான். ரிலீவ் பண்ற டீம் காலையிலேயே வந்துருவாங்க, அதனால நைட் எல்லாருமே நல்லா தூங்கிருங்க, காலையில கிளம்புறோம் அப்படின்பாரு கக்காஷி. எல்லாருமே தூங்கி இருப்பாங்க. நருட்டோ யுகிமாரு பக்கத்தாலேயே உட்காந்து தூங்குவான். இப்ப வரைக்குமே எல்லாருமே நோட் பண்ணிருந்தீங்கன்னா நல்லாவே தெரியும், கூரன் நான் சாகும் போது இந்த கிறிஸ்டலும் சேர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பா. ஆனா அந்த கிறிஸ்டலுக்கு எதுவும் ஆயிருக்காது. ஏரிக்குள்ள காட்டுவாங்க. கூரன் அப்படின்னு வாய்ஸ் கேட்கும். கோசு என்ன ஏன் காப்பாத்த ட்ரை பண்றேன்னு சொல்லி கேட்பா. உனக்கு ஞாபகம் இருக்கா, ஒரோச்சிமாருவோட எக்ஸ்பெரிமெண்டா நான் தோத்து போனதுக்கு அப்புறமா எனக்கு தண்ணி சாப்பாடுன்னு எதுவுமே கொடுக்காம ரொம்பவுமே கஷ்டப்படுத்தினாங்க, தண்ணி தாகத்தோட நான் சாக கிடந்தேன், அன்னைக்கு நீ தான் எனக்கு தண்ணி கொடுத்த, கொஞ்சம் தான் கொடுத்த, அதுவே நான் உயிர் பிழைக்க கரெக்டா இருந்துச்சு அப்படின்னு கோசு சொல்லிட்டு கிறிஸ்டலை மேல கொண்டு போக கூரன் அதை பத்தின ஃபீலிங் கூட எனக்கு இல்ல, நான் அதை பண்ணனா கூட எனக்கு தெரியல அப்படின்பா. உனக்கு ஞாபகத்துல இல்லைன்னா என்ன, எனக்கு ஞாபகத்துல இருக்கு, நீ எனக்கு பண்ணதுக்கு நான் உனக்கு திரும்பி பண்றேன் அப்படின்பா கோசு. திடீர்னு பார்த்தா யுகிமாரு கண்ண முழிச்சிருப்பான். கூரன் கொடுத்த கிறிஸ்டல் மின்னும். கூரன்ட்டு பாப்பான். உட்கார்ந்து தூங்கிட்டு இருந்த நருட்டோ கீழே விழுந்து முடிச்சு பார்க்கும் போது யுகிமாரு அந்த இடத்துல இருக்க மாட்டான். சே அப்படின்ட்டு எந்திரிச்சு ஓடுவான். யாமட்டோ கக்காஷியை பார்க்கும் போது கண்ண முழிச்சுதான் இருப்பாரு. திரும்பி படுக்கவும் சென்பாயின்னு கூப்பிடுவாரு யாமட்டோ. நருட்டோ யுகிமாருவை தேடுறக்கு ஓடுவான். ஒரு செகண்ட் தானடா கண்ண சந்தான், அதுக்குள்ள எஸ்கேப் ஆயிட்டானே, அவன் உடம்பு இப்ப இருக்க கண்டிஷனுக்கு இவன் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு இடத்துல ஸ்டாப் ஆவான். கேமலியாவா இருக்கும். யுகிமாரு அப்படின்ட்டு சுத்தி வர பாப்பான். பயங்கர மூச்சு வாங்கும்.
கிளாஸ வச்சு விசில் பண்ணுவான் இல்லையா யுகிமாரு, அந்த சத்தம் கேட்டு யுகிமாரு அது அப்படின்ட்டு நருட்டோ அங்க ஓடுவான். சவுண்ட் வர இடத்துக்கு போயிட்டு நருட்டோ யுகிமாரு எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லி கத்துவான். ஒரு கட்டத்துக்கு மேல அவனால முடியாது, இது எல்லாமே ஒன்னால தான்டா நருட்டோன்ட்டு செம கடுப்பாவான். திடீர்னு ஒரு பக்கம் மின்னும், என்னடான்னு போய் பாப்பான். கூரன் யுகிமாருக்கு கொடுத்த அந்த கிறிஸ்டல் இருக்கும், பயங்கரமா மின்னும். நருட்டோ அதுல சின்ன கிராக் கூட இல்ல அப்படின்ட்டு அது அதேதான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி வாமா ஃபீல் பண்ணுவான். அடுத்த நாள் ஆயிருக்கும், எல்லாருமே யுகிமாருக்கு பெட்டை பார்த்துட்டு அவன் எப்படா காணாம போனா, அதுலயும் அவன் இருக்க உடம்பு கண்டிஷனுக்கு அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கும் போது கீபா நருட்டோ நீ தாண்டா இந்த ரூம்ல இருந்த, எதையுமே நீ பாக்கலன்னு சொல்லி கேட்பான். இல்ல பாக்கல அப்படின்பா நருட்டோ. நீ எல்லாம் எப்படா நிஞ்சாவா இருக்க முடியும், ஒரு கெனின் கிட்ட இதை தானே எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு கீபா கடுப்பேத்தும் போது வாய மூடு நீ தானே தூங்கிட்டு இருந்த அப்படின்பா நருட்டோ. கீபாவும் நருட்டோவும் ஆர்கியூ பண்றதை பார்த்து சக்குரா கடுப்பாயிட்டு முதல்ல ஆர்கியூ பண்றதை நிறுத்துங்க, அதனால மட்டும் ஏதாவது மாறப்போதா, இப்போதைக்கு யுகிமாருவை நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்குன்பா சக்குரா. அவன் அப்படியே விட்டுட்டு வர முடியாது, நம்ம வேணா போய் பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி டென் அதுக்கு ஒத்துக்குவா. ஷீனோ அதுக்கான அவசியம் இல்ல அப்படின்ட்டு இப்போதைக்கு அந்த பையனால 3 டெயில்ஸும் கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவன் ஒன்னும் த்ரெட்டா இருக்க போறது இல்ல அப்படின்பா. விஷயம் அதை பத்தி இல்ல அப்படின்னு மாதிரி ககாஷி ஷீனோ சொல்றதுதான் சரி அப்படின்ட்டு அந்த பையனை தேடி போறது ஒன்னும் நமக்கான வேலை இல்ல அப்படின்ட்டு முன்னாடி போகும்போது யாமட்டோ அதான் லேடிஸ் நம்மள திரும்பி வர சொல்லிட்டாங்களா அப்படின்பாரு. லீக்கு மனசு கேட்காது, நருட்டோ இத பத்தி நீ என்ன சொல்ல வரேன்னு சொல்லி கேட்கும் போது அவன் தனியாவே சர்வைவ் ஆயிக்குவான் அப்படின்பா நருட்டோ. நருட்டோ தானே பேசுறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பார்ப்பாங்க. ககாஷி கிளம்பிட்டு இருக்கும் போது ஆன்புவை சேர்ந்தவங்க வந்திருப்பாங்க. ஒரோச்சிமாருவோட மறைவிடத்துல காட்டுவாங்க. அக்காட்சுக்கியை நடுங்க வைப்போன்னு நம்பின அப்படின்னு ஒரோச்சிமாரு சொல்லவும் மன்னிப்பு கேட்டுட்டு காபுட்டோ லீஃப் உள்ள வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்பா. ஒரோச்சிமாரு கூரன் அவ செத்துட்டாளான்னு சொல்லி கேட்பான். காபுட்டோ ஆமான்ட்டு அவகிட்ட இருந்து பவரே அதிகப்படியா இருந்துச்சு அப்படின்ட்டு வருத்தப்படுவான். நீ உண்மையாதான் சொல்றியா, யாரு கொண்டா, நீ தான் கொண்டையான்னு சொல்லி கேட்பான். ஒரோச்சிமாரு ஆமான்றுவான் காபுட்டோ. நம்ம அவ அளவுக்கான எபிலிட்டி உள்ள பர்சன்ஸையே கண்டுபிடிச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரோச்சிமாரு சொல்லவும், ஆனா யுகிமாருன்னு காபுட்டோ சொல்ல வரும்போது விட்டு தள்ளு இப்போதைக்கு அப்படின்னு ஒரோச்சிமாரு பேச வரும்போது இரும்ப ஆரம்பிப்பா. காபுட்டோ என்னாச்சுன்னு சொல்லி பாப்பான். மருந்து கொண்டு வரேன்ட்டு கிளம்பிடுவான். காபுட்டோ போற வழியில அந்த ஹோஸ்ட் பாடி அதோட லிமிட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு திங்க் பண்ணிட்டு போவான். ஒரோச்சிமாரு சந்தோஷப்படுவான், ஏன்னா இந்த ஒரு உடம்பு போனதுக்கு அப்புறமா எனக்கு புது உடம்பு கிடைக்கும், அதுவும் அவனோடது அப்படின்ட்டு சிரிப்பான். இதுக்கப்புறமா லீஃபை சேர்ந்தவங்க இருக்க இடத்த காட்டுவாங்க. கூரன் தூரத்துல இருந்து பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கும். நருட்டோ அதை உணர்ந்து இருப்பான். சக்குரா என்னன்னு கேட்கவும் ஒன்னும் இல்ல அப்படின்பா. கூரனும் யுகிமாருவும் சந்தோஷமா இருக்காங்கிற மாதிரி காமிச்சு அவங்களோட சாப்டரை முடிக்கிறாங்க. 2 ஆன்பு பிளாக் ஆப்ஸ் தூரத்துல நின்னு ஏரியை பார்த்துட்டு அந்த புகை மூட்டை திரும்பவும் வர ஆரம்பிச்சிச்சு. 3 டெயில்ஸ் அது உருவாக்கி நம்மள ஹாலுசினேட் பண்ண வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பக்கத்துல இருக்கவங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கும் போது டேட்டரா இவங்களுக்கு பின்னாடி நிப்பான். ஒரு நல்ல தகவல் அப்படின்பா. 2 பேருமே பின்னாடி போவாங்க. அந்த கருப்பும் சிகப்பும் கலந்த துணி அப்படின்ட்டு பார்க்கும் போது டேட்டராவோட ஸ்பைடர் வந்து வெடிக்கும். மாஸ்க் செதறி போய் கிடக்கிறத மட்டும் தான் காட்டுவாங்க. இதெல்லாம் பார்த்த டோபி பயங்கரமா பாராட்டிட்டே வருவான். நீ கொடுத்த இன்ஃபர்மேஷனும் நல்லாவே இருக்கு அப்படின்ட்டு சுத்தி இருக்க விஷயங்கள்லாம் பார்க்கும் போதே தெரியுது 3 டெயில்ஸ் பிடிக்க லீஃப் சேர்ந்தவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லுவான் டேட்டரா. டோபி கொஞ்சம் மழுப்புற மாதிரியே பேசுவான். அது கொஞ்சம் வினோதமா இருந்துச்சு, ஆனா ஒரு வழியா நம்ம குறுக்க இருந்தவங்களை நம்ம போட்டோம், நம்ம வந்து வேலையை பார்க்கலாமான்னு சொல்லுவான் டோபி. எனக்கு ஆர்டர் கொடுக்குற அளவுக்கு உனக்கு இன்னும் வயசு வரல தம்பி அப்படின்ட்டு டேட்டரா அவனோட கிளே பேர்டை யூஸ் பண்ணுவான். டோபி அந்த ஃபாக் தான் ஹாலுசினேட்டை கிரியேட் பண்ணி விடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா அப்படின்னு சொல்லுவான். என்ன பார்த்தா எப்படா தெரியுது, என்னோட ஆர்ட் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுவான். ஷார்ட் டெம்பராவே இருக்கான் அப்படின்பா டோபி. டேட்டரா லேக்குக்கு மேலதான் இருப்பான். இவ்வளவு பெரிய ஏரியில தேடுறது கஷ்டம், அதை எங்கிட்ட வர வைக்கிறான் அப்படின்ட்டு ஏகப்பட்ட சின்ன சின்ன கிளேவை தூக்கி போடுவான். உள்ள அந்த கிளேவா இருக்க ஸ்பைடர்ஸும் போகும். டோபி தூரத்துல இருந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருப்பான். மொத்தமா வெடிக்க வைப்பான் டேட்டரா. 3 டெயில்ஸ் வெளியே வந்திருக்கும். இதை பார்த்த டோபி இதை பார்க்க பெரிய ஆமையோட்டவே இருக்கு, பவர்ஃபுல்லாவும் தான் அப்படின்ட்டு பார்ப்பான். டேட்டரா இதுதான் 3 டெயில்ஸ் சொல்லி கேட்கவும் டோபி நல்ல வேலை பார்த்திருக்கீங்க, மிச்சத்தையும் நீங்களே பாத்துருங்க அப்படின்பா. டோபி அக்காட்சுக்கில மெம்பர் ஆகணும்னு ஆசைப்பட்டல, இப்ப மெம்பராவும் இருக்க, மிச்சத்தை நீ பாத்துக்குவேன் அப்படின்ட்டு டேட்டரா மேல போகவும் ஜோக் தானே பண்றீங்க அப்படின்பா டோபி. 3 டெயில்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிரும். அலறிட்டு ஓடுவான். ஐயோ வருதுடா அப்படின்ட்டு. இது தண்ணிக்குள்ள வாழ்ற மோசமான மிருகம், இதை ஹேண்டில் பண்ண கீசமேவை தான் தாட்டி விட்டுருக்கணும், தப்பான ஆளை தாட்டி விட்டுட்டீங்க அப்படின்ட்டு ஓடுவான். 3 டெயில்ஸ் அட்டாக் வச்சிருக்கோம். டோபிய கதற விடும் 3 டெயில்ஸ். டேட்டரா பரிதாபமா இருக்குன்ட்டு போவான். ஃபிஷ் டைப்ல இருக்க C1 கிளேவா அனுப்பி விடுவான். இதை பார்த்து டோபி அலறிட்டு வெளியே எஸ்கேப் ஆக பாப்பான். 3 டெயில்ஸோட கண்ணு கிட்ட போகும். டேட்டரா வெடிக்க வைப்பான். டோபி வெளியே சதறுவான். ஒகாகே ஆபீஸ்ல காட்டுவாங்க. சுனாடி திங்க் பண்றத பார்த்த கட்சுயு ஏதாவது ப்ராப்ளமான்னு கேட்கும். இல்லைன்பாங்க. லேண்ட் ஆஃப் ஃபயர்க்குள்ள எல்லாருமே சேஃபா வந்துட்டாங்கன்னு கட்சுயு சொல்லவும் கிளம்ப சொல்லிடுவாங்க சுனாடி. அவங்க படிச்சுட்டு இருந்த புக்கை அவங்க க்ளோஸ் பண்ற விதமே வினோதமா இருக்கும். 3 டெயில்ஸ் டிஃபீட் ஆயிருக்கும். டோபி அது மேல நின்னுட்டு ஜெயிச்சிட்டேன்னு கத்துவான். டேட்டராவை கூப்பிட்டு என்னோட ஜுட்சுவை பாத்தீங்களா, இப்ப புரியுதா எதுக்காக எனக்கு இந்த வேலை கொடுத்தாங்கன்னு, அக்காட்சுக்கில மெம்பர் ஆனதுக்கு அப்புறம் இப்படிப்பட்ட விஷயத்த பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு டேட்டரா பண்ண விஷயத்த நான் தான் பண்ணங்க வாய் பீத்திக்குவா டோபி. டேட்டரா நம்ம 2 பேத்துக்குமே தெரியும் 3 டெயில்ஸை நியூட்ரலைஸ் பண்ணது என்னோட டெட்டனேட்டிங் கிளைன்னு, நீ கஷ்டப்படும் போது நான் உனக்கு உதவி பண்ணியிருக்கேன்டா, அக்காட்சுக்கில சேர்ந்திருக்க, கொஞ்சம் கூலா நடந்துக்க பாரு, கூலா இருந்தா ஆர்ட் இருக்கும், நல்லா கேட்டுக்க, ஆர்ட் அப்படிங்கிற விஷயம் கூலா இருக்கிறத பொறுத்து தான் பேஷனேட்டா இருக்கும், அப்படி
அப்படின்னு ஆர்ட்டை பத்தி டேட்டரா பேசிட்டு இருக்கும் போது டோபி நீங்க அதிகம் பேசுறீங்க சென்பாய் அப்படின்பா. Talk about jabbering. செம காண்டா இருப்பான் டேடரா. ஜோக் பண்ணன்னு டோபி சொல்றக்குள்ள டேடரா தெறிக்க விட்டுருப்பான். ஆன்புவை சேர்ந்த மற்றவங்கலாம் ஏறிக்கிட்ட போனவங்க இன்னுமே திரும்ப வரல, லேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்பாங்க. அதை பத்தின ரிப்போர்ட்ஸை ஃபைல் பண்ணி அனுப்பலான்னு பேசிட்டு இருப்பாங்க. த்ரீ டெயில்ஸ் கிட்ட காட்டுவாங்க. டேடரா ஒரு பேர்ட் கிளே மேல உட்காந்துருப்பான். இன்னொரு பேர்ட் கிளேவை வச்சு ரெண்டு பக்கமா கட்டி தூக்கிட்டு போவான். மெயினா த்ரீ டெயில்ஸ் பிடிக்க இவ்வளவு ஈஸியா இருந்ததுக்கு காரணமே ஜின்சுரிக்கின்னு ஒரு ஹோஸ்ட் இல்லைல, அதனாலதான். ஏன்னா இவ்வளவு பவர் இருந்தும் மூளை இல்லைன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு டேடரா டோபி கிட்ட சொல்லிட்டு வரும்போது டோபி எதுவுமே பேசியிருக்க மாட்டான். கூட நடந்துக்கணும்னு சொன்னேன், அதுக்குன்னு பேசினா கூட திருப்பி பேச மாட்டேடா, என்னடா நீ அப்படின்ட்டு பாப்பான் டேடரா. Yes. Now just a little lower. டோபி அதேதான், அந்த இடமே தான், அங்கேதான் அப்படின்ட்டு திரும்புவான். ஏன்டா இங்க ஒருத்த காட்டு கத்திட்டு இருக்க, உனக்கு தூக்கம் கேக்குதா அப்படின்ட்டு டெட்டனேட்டிங் கிளேவை யூஸ் பண்ணுவான். இப்படிதான் உன்னையில இருப்பணும் அப்படின்னு கத்துவான் டேடரா. டோபி தெரிச்சு போய் விழுவான். எல்லாருமே லீஃப் வில்லேஜுக்கு வந்திருப்பாங்க. கீபா வந்தே பல நாள் ஆன மாதிரி இருக்கு அப்படின்பா. ஷீனோ மிஷினுக்கு அடுத்து மிஷின் வந்துட்டே இருந்தா அப்படிதாண்டா இருக்கும் அப்படின்பா. நருட்டோ டின்னர் இச்சிராக்கு ராமன்லன்ட்டு ஹாப்பி ஆவான். வேகமா போகும்போது சக்குரா தடுப்பா. யுகிமாருவை பத்தி அதிக கவலைப்பட்டதே நீதாண்டா, இவ்வளவு ஈஸியா விட்டுட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லி கேப்பா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, அவனை கண்டுபிடிக்க போனாலும் அவ்வளவு ஈஸியா கிடைக்க மாட்டான் அப்படின்னு நருட்டோ சொல்லும் போது என்ன சொல்ல வரேன்னு கேப்பா சக்குரா. நருட்டோ பெருசு சொன்னது உண்மைதான். யாரோ ஒருத்தரை பத்தி அதிகமா திங்க் பண்றாங்களோ அதுதான் அவங்க போக வேண்டிய இடம். அவங்கள பத்தி அதிகமா திங்க் பண்ணும் போது நம்மளோட உணர்வுகள் அவங்களுக்கு போய் சேரும் அப்படின்ட்டு கூரன் யுகிமாருக்கு கொடுத்த அந்த கிறிஸ்டலை எடுப்பான் நருட்டோ. அதை பார்த்து சக்குரா இது அதான் அப்படின்னு சொல்லிட்டு கேப்பா. அதேதான் அப்படின்னு தலையாட்டிட்டு நம்ம உணர்வுகளையும் அனுப்பணும், சாஸ்கே திரும்ப வரக்கான இடமா இது இருக்கும்னு தலையாட்டுவா சக்குரா. நருட்டோ அந்த கிறிஸ்டலை அங்கேயே வச்சுட்டு போயிடுவான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த சர்பன்ட்ஸ் பியூப்பிள் அப்படிங்கிற எபிசோட தான் அடுத்து பார்க்க போறீங்க அப்படின்பா சாஸ்கே. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோடோட த்ரீ டெயில்ஸ் அப்பியரன்ஸ் ஆர்க்கும் முடியுது. சீசன் 5ம் முடியுது. இதுக்கடுத்து 2 நாள் எபிசோட் வராது. ஒரு சின்ன ஷெட்யூல் போட்டு வச்சிருக்கோம். அது இந்த மாசத்துக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அதையே ஃபாலோ பண்ணுவோம். சப்போஸ் ஒர்க் அவுட் ஆகலைன்னா அடுத்த மாசத்துல இருந்து ப்ராப்பரா டெய்லி 2 வீடியோங்கிறது அப்படியே வரும். இந்த ஒரு விஷயத்த நாங்க ஏன் இப்ப பண்ண போறோம்னா, ஆக்சுவலா நான் எந்த ஒர்க் கொடுத்தாலுமே அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நான் அடுத்த ஒர்க்குக்கே போவேன். அப்படி இருக்கு எனக்கே சில விஷயங்கள் இப்ப ரொம்பவுமே டிஃபிகல்ட்டா போயிட்டு இருக்கு. அது எதனாலும் தெரியல. ஏன்னா ஒரு 3-4 பக்கம் எனக்கு சிச்சுவேஷன் ரொம்பவே ப்ரெஷரா இருக்கு. ஆக்சுவலா இந்த விஷயங்களை நான் பிளான் பண்ணல, எடிட்டர் தான் இப்படிப்பட்ட ஷெட்யூல பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்ல போனா இதை பத்தி நாங்க விடிய பேசிட்டு இருந்தோம். ஒரு 3 மணில ஆயிருச்சு. ரீசென்ட் டைம்ல இந்த ப்ராப்பரா அப்லோட் பண்ற விஷயங்கள்ங்கிறது நடக்கவே மாட்டேங்குது. ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துடுது. லைக் என் சைடோ இல்ல எடிட்டர் சைடோ இல்லைன்னா யூடியூபே பாத்தீங்கன்னா எத்தனை தடவை ஒரு வீடியோவை காப்பிரைட் இல்லாம அப்லோட் பண்றதுக்கு ட்ரை பண்ணாலும் அதுல ஒரு காப்பிரைட் வர மாதிரி தான் கிளைம் பண்றாங்க. அந்த விஷயங்களே வீடியோ டிலே ஆகிறதுக்கான காரணமா இருக்கு. அதனால ஒரு ஆர்க்க கண்டினியூவா இதுல இருந்து இதுக்குள்ள ஸ்டார்ட் ஆகி ஸ்டாப் ஆகுதுன்னா அதை ஒரு 2 நாள் 3 நாள் கேப்புக்கு அப்புறமா மொத்தமா அப்லோட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கும். அதாவது ஒரு ஆர்க்ல 8 எபிசோடு இருக்குன்னா ஒரு 2 நாள் டைம் பீரியடுக்கு அப்புறமா அடுத்த 2 நாள்ல 4 நாள் எபிசோடா அப்லோட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி மிஸ் ஆகாது, பாக்குறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு தான் பாக்குறோம். அதுக்கான சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்ஃபேக்ட் இந்த ஒரு மாசத்துக்கு நாங்க அந்த பிளானை போட்டு வச்சிட்டோம். பிளான் படி தான் போகும். எனக்கு நவம்பர் 1ல உண்மையாமே இந்த மாசம் ரொம்பவுமே மோசமா அப்லோட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நவம்பர் 1 அன்னைக்கு நான் வீடியோ போடுவோம் இல்லையா, ஸோ அதில் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வேற வழி தெரியல. வீடியோவை ப்ரொடக்டிவிட்டியாக கொண்டு போய் உங்களுக்கு சேர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்பவுமே கான்சென்ட்ரேட்டாக இருக்கேன். அந்த விஷயம் ப்ராபபிளா நடந்தா சரி, அது எப்படி நடந்தா என்ன அப்படின்ட்டு தான் நான் இந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம அடுத்த 2 சேனல் வேற ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற வேலைகளையும் பார்த்தாகணும்ல. நான் எடுத்த முடிவுங்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். 2 நாள் அப்படிங்கிற விஷயம்லாம் அது எனக்கும் கொஞ்சம் ஃப்ரீ டைமை கொடுத்து வீடியோஸை அதிகப்படுத்த ஹெல்ப் பண்ணும். அப்புறம் அந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு தான் இன்னைக்கு கூட 3 வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் ஹேவ் ஃபன் கைஸ். Cheers.